ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா பிரச்சனையில ஏதாவது ஒண்ணு அங்க விட்டுட்டு வந்து இந்தியாவை நீ டார்கெட் பண்ணன்னு தெரிஞ்சா நாங்க ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி சைலண்டாலாம் இருக்க மாட்டோம், பயங்கர வயலண்டா இருப்போம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. அதுல பாகிஸ்தான் பயங்கரமா ட்ரிகர் ஆகி அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த முறை நாங்களுமே சைலண்டா இருக்க மாட்டோம், இந்த முறை இந்தியா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நாங்க 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர்ல அடிக்க மாட்டோம், டைரக்டா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. If India tried to stage any false flag operation அப்படின்னா நாங்க கொல்கத்தாவை எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பிட்டு ஒரு இடத்துல கொல்கத்தான்னு அவங்க ஏன் மென்ஷன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா பாகிஸ்தானோடைய ஸ்பை இந்தியால இருந்து அவங்களை பிடிக்கப்பட்டது. சோ அவர் மூலியமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் போயிருக்குமா, ஏன் கொல்கத்தா அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.